கதைன்னு பார்த்தீங்கன்னா, 8 வழிச்சாலை மாதிரியான ஒரு கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்டோட இனாகுரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப தோண்டும்போது எலும்புக்கூடுகள் வந்து கிடைக்குது. ஸோ அந்த எலும்புக்கூடு யாருடையது? யார் இறந்திருப்பா? யார் பண்ணியிருப்பா? டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல புடிச்ச விஷயமே இந்த சீரிஸோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அந்த பிணம் ஆணா? பெண்ணா? உண்மையிலேயே யார் இத பண்ணியிருப்பா? அண்ட் மணியோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? இப்படின்ற மாரி நெறைய கேள்விகள இந்த சீரிஸ்ல எழுப்பிட்டே இருந்தாங்க. அதே மாரி இந்த சீரிஸ்ல அந்த இன்வெஸ்டிகேஷன கொண்டு போன விதம், என்ன வேணா நடந்திருக்கலாம், என்ன மாதிரியான கிரைமா வேணா இருக்கலாம் அப்படின்ற மாரி நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்லயே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாரி அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸோட பெர்சனல் லைஃப் அதுக்கான அந்த இம்பாக்ட் இந்த கதையில பெருசா ஃபீல் ஆகவே இல்ல அப்படின்னே சொல்லலாம். கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட் அண்ட் ரொம்ப ப்ராக்ரசிவான ஒரு விஷயத்த பத்தியுமே பேசியிருப்பாங்க. பட் அதுக்கான அந்த ரீசனிங் இருக்குல்ல, இதனால தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்றது, அது கொஞ்சம் இன்னும் ஜஸ்டிஃபையபிளா இருந்திருக்கலாம். மேக்கிங் வைஸ் ரொம்பவே நீட்டா இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே போர் அடிக்காம போன ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன்.